பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாடகத்துறையில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஓகே. எதனால் அப்படின்னா எங்கள் பாட்டன் எங்கள் அப்பாவோட அப்பா வந்து இந்த தெருக்கூத்து கலைஞர் அவர். ஓகே. அந்த காலத்தில் ஒரு நாடகம் போடுறோம் அப்படின்னா ஒரு மேடை நாடகம் போடணுன்னா 1 லட்ச ரூபா செலவாகும். அப்போவேனா இன்னைக்கு வரைக்கும் வந்து 1.5 லட்ச ரூபா ஆகுது. ஓகே. ஒரு மேடை நாடகம் இன்னைக்கு வந்து சீன் கம்பெனி எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. முருகேசன் சார் வாங்க. வணக்கம். வணக்கம். பாதையில் ஒரு நல்ல நடிப்பு. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு வந்து உங்கள் ஆக்டிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நன்றி. எனக்கு உங்கள் ஃபேஸ் கட்டு உங்கள் ஆக்டிங் ஸ்டைல் பார்க்கும்போது காளி வெங்கட்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ கூட நிறைய படத்தில் கூட ரொம்ப ஃபெமிலியராக குரங்கு படத்தில் அப்பாவும் வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரோட எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு நீங்க சொன்னா உண்மைன்றது இல்ல, பட் ஆனா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல அவரோட ஃபேஸ் கட்டு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஆக்டிங் ஸ்டைலுமே எனக்கு வந்து அந்த காளி வெங்கட் சாரோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இருந்தது. கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நீங்கள் ஒரு சில இடத்துல சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட பயணம், நீங்கள் யார்? நான் வந்து எப்படின்னா நான் வந்துங்க ஒரு எப்படின்னா ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து, சின்ன குடும்பம்னா ஒரு விசைத்தறி சம்பந்தமான குடும்பத்திலேருந்து நான் வந்தவன். ஓகே. இப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஓகே. அதுக்கு மேலே எங்கள் குடும்பத்தில் படிக்க வைக்கிறதுக்கு முடியல, ரொம்ப கஷ்டம். ஓகே. அந்த கஷ்டமான சூழ்நிலைமையில் நான் படிக்கிற டைமில் குழந்தை தொழிலாளர் பள்ளின்னு சொல்லி காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சாங்க. அப்போது ஓகே. இதே குமாரபாளையம் பிரபா டுடியரியல் காலேஜோட ஓனர் வந்து கவர்மெண்ட் மூலியமாக எடுத்து அவங்க நடத்துனாங்க. அங்கே போனால் படிப்பும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும். இப்போ மத்தியானம் 1 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு மத்தியானம் 2 மணிக்கு அங்கே போயிட்டோம்னா மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிரும். 4 மணி வரைக்கும் நாங்கள் படிச்சுட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போகிறதா இருந்தால் காலையில் 9 மணிக்கு போயிடுவோம். இப்போ சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு படிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவோம். ஓகே. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. நான் விசைத்தறி ரெடி ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த லுங்கி தயாரிப்பாங்கல்ல, தெரியும். இப்போ நம்ம ஈரோடு பார்த்தீங்கன்னாவே இந்த லுங்கி தான் வந்து தெரியும். அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு மேஸ்திரி, அதோட அந்த பவர்லூம் மெக்கானிக் மேஸ்திரியாக வந்து வளர்ந்து வந்தேன். ஓகே. அது வளர்ந்துட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாடகத்துறையில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஓகே. எதனால் அப்படின்னா எங்கள் பாட்டன் எங்கள் அப்பாவோட அப்பா வந்து இந்த தெருக்கூத்து கலைஞர் அவர். ஓகே. அந்த காலத்தில் பெண் வேடம் போட்டு அவர் நடிப்பார். ஓகே. அது நான் அதை பார்த்ததில்ல, ஆனால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் அதனால் வந்ததா என்னமோ தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த மேடை நாடகங்கள் நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் வேறு எதுவாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து கலைமாமணி நல்ல சிவமையா கோடப்பள்ளியில் வந்து அவர் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. அவர் வந்து மேடை நாடகம் வந்து போடுவாங்க. அந்த மேடை நாடகத்தில் வந்து அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சின்னதாக. சரி தம்பி, நீ உனக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி அப்போ கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் இந்த பயணங்கள் போயிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவரு கூட வந்து அன்புள்ளப்பான்னு நம்ம படம் எடுத்தப்போ அவர் கையால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அந்த படத்தை. ஓகே. கலைமாமணி விருது வாங்கிட்டார். அவரோட எல்லாருக்குமே நல்லது பண்ணார். எப்படி அந்த திறமைகள் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட குருவாக நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி வஜ்ரவேல் ஐயா. ஓகே. அதாவது நல்ல சிவம் ஐயாவுக்கு அடுத்தது அவர் காவேரி தாய் நாடக மன்றம். ஓகே. அவரோட அறிமுகம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 170 நாடகத்துக்கு மேலே மேடை நாடகங்கள் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் மிலிட்ரியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு மிலிட்ரி மேன். ஓகே. இத்தனைக்கும் அவர் வந்து அவரோட சேலரியிலிருந்து மாதம் ஒரு நாடகம் போடுறோம் அப்படின்னா ஒரு மேடை நாடகம் போடணுன்னா 1 லட்ச ரூபா செலவாகும். அப்போவேனா இன்னைக்கு வரைக்கும் வந்து 1.5 லட்ச ரூபா ஆகுது. ஓகே. ஒரு மேடை நாடகம் இன்னைக்கு வந்து சீன் கம்பெனி எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அந்த டிஜிட்டல் மயங்கிறப்ப எல்இடி ஸ்க்ரீன் முதல் கொண்டு எல்லாமே கொண்டுட்டு வரணும். அப்போ அதுக்கெல்லாமே இப்போ அந்தந்த ரேட்டு வந்துடுது. இப்போ இந்த மேடை நாடகத்துக்குலாம் ஆடியன்ஸ் வராங்களா? ஆடியன்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. ஓகே. லேடிஸ் அவங்களுக்கு அதுதான் தொழில். ஏன்னா 6 மாதம் தான் அவங்களுக்கு வந்து அந்த தொழில் இருக்கும். 6 மாதம் அவங்க ரொம்ப வறுமையில் தான் இருப்பாங்க. ஓகே. அந்த 6 மாதம் இந்த நடிகைகள் இருக்காங்க, மேடை நாடக நடிகர்கள். இல்லை பார்வையாளர் வராங்க. ஏன்னா அது ஊருக்கு நாங்கள் போடுறோம்ல. இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் மேடை நாடகம் போடுறோம். சரி.
இப்போ அதே மாதிரி வெளியாளுக்கள் இப்போ வெளியூரில் இந்த கோயில் திருவிழா, இந்த காளியம்மன் கோயில் திருவிழா, இந்த பண்டிகை டைமில் நாடகம் போடுவாங்கல்ல, அப்போ போனால் கூட்டம் நிறைய வரும். என்ன நாடகம்? இரணியன் நாடகம் அந்த மாதிரியா இல்லை செட்டப் நாடகம் போடுவோம். என்ன நாடகம்? செட்டப் நாடகம். செட்டப் நாடகம்னா அது ஒரு என்னன்னா ஒரு கதை கரு. இப்போ நாம எப்படி சினிமா எப்படி பார்க்குறோம், அந்த திரைப்படம் பார்க்குறப்போ நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருதோ இந்த நாடகத்தில் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் வரும். ஓகே ஓகே. அது படமாக நம்ம திரையில் பார்க்குறோம், இது நம்ம நேரடியாக உயிரோட்டமாக பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நாடகம் நாங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே நாடகத்துக்கு வந்து பூஜை போட்டுருவோம். ஓகே. பூஜை போட்டு யாருக்கு எந்த கான்செப்டோ அவங்களுக்கு புக்காக கொடுத்துருவாங்க. அந்த புக்கை வாங்கி நாங்கள் 3 மாதமாக அதை மனப்பாடம் பண்ணணும். எங்கள் டைலாக் என்னங்கிறத நாங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கணும், பண்ணணும். இது எல்லாமே எங்கள் மிலிட்ரி வஜ்ரவேலையா எங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. அவர் எப்படி அதை மனப்பாடம் பண்ணுங்கிறது சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே. அவர் மூலிமா இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய நாடகம் நான் பண்ணிட்டேன். ஓகே. ஒவ்வொரு நாடகத்துக்கும் நாங்கள் பண்ணும் போதும் நாங்கள் நடிக்கிறவங்க ஆளு கொஞ்சம் காசு போட்டு தான் நடிச்சிருக்கிறோமே ஒழிய, ஓகே, ஊர் வசூல்னு கொஞ்சம் பண்ணுவாங்க. ஓகே. அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் தருவாங்க. அது இல்லாமல் அவர் சேலரியிலிருந்து பாய் தருவார். 10ஆவதுக்கு நாங்கள் நடிக்கிறவங்க ஆளுக்கு 1000 2000 இந்த மாதிரி போட்டு நாங்கள் நடிப்போட்டுருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த கோயில் திருவிழாங்கிறப்போ மக்களுக்காக நாங்கள் அது ஒரு எங்களுக்கும் நாங்கள் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை, மக்கள் எங்களை பார்க்கணுங்கிறது ஒரு ஆசை. மக்களும் அதை வந்து ஒரு கலையாக வந்து பார்க்குறாங்க. அதுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அங்கீகாரம் கொடுத்துட்டு அவங்க அந்த நாடகம் முடிகிற வரைக்குமே இருந்து பார்த்துட்டு கடைசியாக கை தட்டிட்டு அழுதுட்டு. ஓகே. ஒரு பாட்டி என்ன பண்ணுச்சுன்னா, நான் ஒரு சின்ன சம்பவம், அந்த பாட்டி அழுதுருச்சு. அழுதுட்டு மேலே டேஜிக்கே அது நடக்க முடியாது நடக்கும். ஏக்கண்ணு காசு இல்லையா, அழுவுற, ஏன் அழுவா அது எந்தான்னு சொல்லிட்டு அது வச்சிருந்த ஒரு 100 ரூபா அழுக்கான 100 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டரை நடித்து பண்ணவும் அந்த பாட்டி கொடுத்து அழுவுது. எனக்கா என்னடா அந்த பாட்டி இப்படி கொண்டு காசு கொடுக்குதுன்ட்டு, இல்லை பாட்டி இது நடிப்பு தான், இது வந்து மேடை நாடகம், இது நடிப்பு, நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்து அந்த பாட்டி வாங்கவே இல்லை. அந்த பாட்டி வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வற்புறுத்தி அந்த பாட்டிக்கிட்ட நான் ஒரு 100 ரூபாய் போட்டு கொடுத்து அந்த பாட்டி சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே போதுங்கன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த மாதிரி அந்த நாடகத்தில் அந்த மாதிரி பார்ப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன உற்சாகமாகுதுன்னா, அடுத்து நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக நடிக்கணுங்கிற ஒரு அதுதானே எல்லாருக்கும் தேவை. அந்த மாதிரி தான் என்னோட கலை பயணம் தொடர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஹரிஷ் சார் கூப்பிடும் போது கூட இன்னைக்கு ஒர்க் இருக்கு, இல்லை சார் தான் சொல்லணும், இன்னைக்கு கூட ஒர்க் இருக்குது சார், நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு கூட சொன்னேன். இல்லைங்க அந்த மாதிரி வாங்கன்னு சொன்னார். சரி சார் என்ன ஒரு 5 மணிக்குள்ளே விட்டுருவீங்களான்னு கூட கேட்டேன். ஆனால் இங்கே டைம் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட கலை பயணம் இப்படி தான் தொடங்குச்சு. ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சானே? கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பம்லாம் எங்கே இருக்காங்க? குடும்பம்லாம் இங்கே நம்ம பள்ளிப்பாளையத்தில் தான் இருக்காங்க. பிள்ளைங்க? ஒரே ஒரு பொண்ணு. என்ன படிக்கிறாங்க? +2 படிக்கிறாங்க. ஓகே. இப்போ நான் திரும்ப ஏன் வந்து இந்த மேரேஜு, பர்சனல் லைஃபு, இந்த பேஷன், அந்த கொஸ்டினை திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம யாரும் சென்னையில் கிடையாது. நம்ம யாரும் சென்னையிலையோ நமக்கு ஒரு சினிமா பேக்ரவுண்டோ யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப லோயர் மிடில் கிளாஸில் தான் இருக்கும். இஎம்ஐ எல்லாருக்கும் போகுது, கடன்கள் இருக்குது, இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்டை, அந்த தேவைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணிவிட்டு எப்படி சினிமா துறையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? ஏன்னா இது வந்து இப்போ நிறைய பசங்க வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அவனோட ஐடியாலஜி என்னவா இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் படம் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அப்படியே நம்ம ஒரு படம் பண்ணி டைரக்டர் ஆகணும், அப்படி தான் அவனோட எண்ணங்கள் இருந்தது. அதுக்கு காசு அப்படின்னா நீ கொடுப்பலண்ணா அப்படின்னு கேட்டான். கேமரா அப்படின்னா ஆனால் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது அப்படி தான் சொல்லலாம். அப்போ நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஏன்டா வீட்டுக்கு என்னடா பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டேன். வீட்டுக்குன்னா எனக்கு புரியலையேண்ணா அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அவன்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யாருமே இதே தொழிலாக இல்லை, நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆசைக்காக, ஒரு பேஷனுக்காக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ குடும்பத்துக்குன்னு நீ செய்ய வேண்டிய கடமைகளை ஃபஸ்ட்டு செய்யணும். அதில் இருக்கிற கொஞ்சம் சேவிங்ஸை நீ உன்னோட தேவைக்கு படம் எடுக்கணும்னா அதுக்கு, இல்லை நீ எதாவது கேமரா வாங்கினா அதுக்கு நீ இதை பயன்படுத்து அப்படின்னு நான் சொன்னேன். 2023 சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான், மாதம் 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் எனக்கு வந்து கால் பண்ணி என்ன சொன்னான்னா, இன்னும் ஒரு 3 மாதத்தில் படம் எடுக்கிறதுக்கு எனக்கு காசு கிடச்சிரும்னா
எடுப்பேன், வீட்டுக்கு இப்போ நான் டீ வாங்கி கொடுத்துட்டேன், அம்மாவுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ப்ரெஷர் குறையுது. ஏன்னா அவன் தான் மூத்த பையன், அவன் தான் அதை டேக் கேர் பண்ணணும். அதை சொல்கிற ஸ்டேஜில் நான் இருந்தனால நான் சொன்னேன். இப்போ அந்த ஸ்டேஜில் உங்களுக்குலாம் ஆள் சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். அப்போ இந்த குடும்பம் அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த தேவையும் நீங்கள் எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க? எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க? எப்படின்னா, இப்போது நாம் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த மேடை நாடகங்கள் ஆகட்டும், இல்லை இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து நடிக்கிறது வந்தாலும் ஆகட்டும், மேடை நாடகம்னு பார்த்திங்கன்னா அந்த ஊர் திருவிழாவில் வந்து நடிக்கிறப்போ நமக்கு அந்த லீவு கிடச்சிரும், ரெஸ்ட்டு கிடச்சிரும். அந்த ரெஸ்ட்டில் நாம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்தாலும் இந்த நம்ம லீவு அந்த டைமுக்கு தான் நம்ம வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். குடும்ப தேவைங்கிறதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் நம்ம லீவு போட்டு போகிறதில்ல. நமக்கு தேவை வாரானா வீட்டில் 4000 ரூபா கொடுத்துட்டு நீ எங்கே வேணால் போ. எனக்கு தேவை வாரம் 4000 ரூபா. அந்த 4000 ரூபாயில் 100 ரூபா கம்மியானா கூட அடுத்த நாள் கேள்வி கேட்பாங்க. புரியுது. அவங்களுக்கு தேவை 4000 ரூபா நான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு சினிமா படத்துக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஆடிஷன் போயிருந்தேன். சினிமா படத்துக்கு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். போனோடனே செலெக்ஷன் ஆயாச்சு. சார் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும், 3 மாதம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும். அது வேணாம், அதை சொல்ல வேணாம். அது அக்ரிமெண்ட்டாக போட்டாச்சு. போட்டு ஓகே ஆகிடுச்சு. எல்லாமே பேசிட்டு சரி அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஓகே அப்படிங்கிறப்போ நான் கேட்டது ஒரே கேள்வி, எனக்கு வாரானா 3000 ரூபா கொடுத்துருங்க. நீங்கள் எங்கே படுக்க சொன்னாலும் படுத்துக்கிறேன், எப்படி நடிக்க சொன்னாலும் நடிக்கிறேன். நீங்கள் எனக்கு சோறு போட்டாலும் சரி சோறு போடலைனாலும் சரி, எனக்கு தேவை வாரானா 3000 ரூபா நான் வீட்டுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்களால அப்போதைக்கு அவங்க பட்ஜெட் முடியல, என்னால் முடியலீங்கன்னாங்க. சரிங்க பரவாயில்ல, எனக்கு தேவை வாரம் 3000 ரூபா, நான் வந்து நடிக்கிறேன், இல்லையா நான் என்னோட மேடை நாடகத்துக்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். ஓகே, வெளியே வந்து இப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து தறிப்பற்ற ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? தறிப்பற்ற மேஸ்திரி, அவர்களும் மேஸ்திரியாக இருக்கிறீங்க. மேஸ்திரியாக இருக்கு. ஓகே, மேஸ்திரியாக இருந்துட்டு பேரலாக நீங்கள் இந்த கூத்துப்பற்றை நாடகம் இதில் என்னன்னா எங்கள் ஓனர் எனக்கு சப்போர்ட். யாருக்குமே வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக எங்கள் ஓனர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். என்னன்னா இப்போ அவரே கூட சொன்னார், நீங்கள் போங்க மேஸ்திரியே போய் நடிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எங்கள் ஓனரே எனக்கு சொன்னார். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஆனால் அதை என்னால் பயன்படுத்திக்க முடியலன்னு தான் சொல்லணும். அமையலன்னு கூட சொல்கிறத விட பயன்படுத்திக்க முடியல. உண்மையாக சொல்லணும்னா அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய படம் வந்து அந்த படத்தில் வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நடிகர்ல ஏதோ ஒரு சின்ன பட்டியலையாவது அண்ணன் இருந்திருப்பாரு அப்படின்றதான். நம்ம ஆஃப் த கேமராவா அது என்ன படம் வேணாம் அது வெளியே சொல்லக்கூடாது. இல்ல ஆஃப் த கேமரா அது பேசிக்கலாம், அது நம்ம தனியா பேசிக்கலாம். ஆன் கேமரா வேண்டாம், நமக்கும் பிரச்சனையாயிரும். அந்த மாதிரி எங்கள் ஓனர் எனக்கு சப்போர்ட்டு. அவர் வந்து இப்போ ஒரு நாள் லீவு போட்டு சம்பளம் பிடிச்சிக்குவாங்கல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளோ சேலரின்னு இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு எதுக்கு லீவு, உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போங்க. அவர் வந்து கேட்குற கேள்வி, உங்களுக்குலாம் லீவு கிடையாதுங்க, உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது, பர்மிஷன் தான் லீவு கிடையாதுங்க, உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுட்டு போங்க. நான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் எங்கேயாவது போவேன். இன்னைக்கு கூட நான் வரும்போது நான் வர்றது கொஞ்சம் லேட்டாகுஞ்சு அப்படின்னு நான் ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்ட வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சூப்பர். இத்தனை வருஷமாக அங்கே வேலை செய்கிறதுனால ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, நம்ம மேஸ்திரி ஓரளவுக்கு படத்தில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்து ஹரிஷ் சார் கூட இந்த பாதை படம் வரைக்கும் வந்துட்டேன். ஓகே.